கொடநாடு எஸ்டேட் கொலை வழக்கு தொடர்பாக சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கை விவரங்களை தற்போது பார்க்கலாம். கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடநாடு எஸ்டேட் பங்களாவின் 8ஆம் எண் கேட் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இரவு 12 மணி அளவில் யாரோ வரும் சத்தம் கேட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ள கிருஷ்ணதாபா என்ற மற்றொரு காவலாளி தெரிவித்துள்ளார். அப்போது அங்கு வந்த 8 பேர் கும்பல் தம்மை தாக்கி கை கால்களை கட்டி போட்டு மயக்க மருந்து தெளித்துவிட்டு பங்களாவை நோக்கி சென்றதாக கூறியுள்ளார். சுமார் 1 மணி நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து பார்த்தபோது வாகனங்கள் புறப்படும் சத்தத்தை கேட்டதாகவும் அப்போது அந்த கும்பலைச் சேர்ந்த இருவர் தமது செல்போனை பறித்துக்கொண்டு வாகனத்தில் ஏறி சென்றதாகவும் கிருஷ்ணதாபாத் கூறியுள்ளார். பின்னர் 10ஆம் நம்பர் கேட்டிற்கு சென்று பார்த்தபோது வாட்ச்மேன் கூண்டு சேதப்படுத்தப்பட்டு பணியில் இருந்த ஓம் பகதூர் வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்ட நிலையில் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அவரை தட்டி பார்த்தபோது உயிர் பிரிந்திருந்ததாகவும் கிருஷ்ணதாபா கூறியுள்ளார். பின்னர் பங்களா அருகில் சென்று பார்த்தபோது முன்பக்க ஜன்னல் மற்றும் கதவு உடைக்கப்பட்டிருந்ததாகவும் இது தொடர்பாக 7ஆம் எண் கேட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த வாட்ச்மேனிடம் தெரிவித்ததாகவும் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் எஸ்டேட் வாகனம் மூலம் கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு தாம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கிருஷ்ணதாபா போலீசாரிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் மரணம் தொடர்பாக ஆத்தூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கை விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை வடபழனியில் வசித்து வந்த தனது சகோதரர் கனகராஜ் கடந்த மாதம் 27ஆம் தேதி மனைவி மகளுடன் எடப்பாடி சமுத்திரம் காட்டு வலவில் உள்ள தங்கள் இல்லத்திற்கு வந்ததாக அவரது சகோதரர் தனபால் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். மறுநாள் வெள்ளை நிற இண்டிகா காரில் வடக்கு காடு சக்தி நகரில் உள்ள தன்னுடைய சித்தி சரசு வீட்டிற்கு கனகராஜ் சென்றதாக அவர் கூறியுள்ளார். அங்கு காரை நிறுத்திவிட்டு நண்பர் ரமேஷ் என்பவரின் பதிவேன் இல்லாத இருசக்கர வாகனத்தில் ஆத்தூர் வந்துவிட்டு மீண்டும் சக்தி நகருக்கு கனகராஜ் திரும்பிய போது சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மலர் மெட்ரிக் பள்ளி அருகே அதிவேகமாக வந்த கேரள பதிவேன் கொண்ட கார் தன்னுடைய தம்பி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாக தனபால் குறிப்பிட்டுள்ளார். இதில் தன்னுடைய தம்பி கனகராஜ் பலத்த காயமடைந்ததாகவும் அவரை சித்தி மகன் ரமேஷ் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தபோது கனகராஜ் உயிர் பிரிந்ததாகவும் அவர் புகாரில் தெரிவித்துள்ளார். இதேபோல் கனகராஜின் நண்பர் சயன் கேரள மாநிலத்தில் விபத்தில் சிக்கியது தொடர்பாக காவல்துறையினர் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் பாலக்காடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேல்நிலை பள்ளி அருகில் நின்று கொண்டிருந்த லாரி மீது சயன் சென்ற கார் மோதி விபத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.